பேராசைக்காக என்ன திருடி எடுத்துட்டு வந்துட்ட. இதுக்கு உண்டான பலனை நீ சீக்கிரம் அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லி அந்த மரம் சொல்லிச்சான். ஏ மரமே, நீ இனிமே எனக்கு தான் சொந்தம். நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீ கேட்கணும். நீ தினமும் தங்கமும் வைரமுமா எனக்கு காய்ச்சி கொடுத்தீன்னா நான் அதை சந்தையில் விற்று பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அதனால் நீ இனிமே தினமும் எனக்கு தங்கமும் வைரமுமா நிறைய காய்ச்சி கொடுக்கணும், சரியா? அப்படின்னு கண்மணி காக்கா சொல்லிட்டு அங்கே இருந்து போயிருச்சான். அந்த மரம் நினச்சதா, இந்த பேராசை பிடிச்ச காக்காய்க்கு நம்ம நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் முழுசும் விஷப்பூச்சிகளாக காய்ச்சிருந்துதான். கண்மணி காக்கா அங்கே பறந்து வந்து பார்க்கும்போது அந்த மரம் முழுசும் விஷப்பூச்சிகளாக இருந்துச்சான். அதை பார்த்து கண்மணி காக்கா பயந்து அங்கே இருந்து